ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்மளோட தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் என்கிற திட்டத்தை நிறைய பேர் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, இது எப்போ வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து தொடங்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதற்கான அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தமிழக அரசுலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி எங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் சொல்லியிருக்காங்க. அது வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து அப்ளை பண்றவங்களுக்காக மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான முக்கியமான ஒரு தகவலா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருந்தாரு, மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பணிகள் துவங்கப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தாரு. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பகுதிகளில் முகாம் மூலமா உங்களுடைய குறைகளை நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகளுக்கு 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக முதல் இந்த ஒரு முகாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரத்தில் நம்முடைய சிஎம்ஏ பாத்தீங்க அப்படின்னா முதல் முகாமை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேம்பை வந்து நடத்த போறாங்க தமிழகம் முழுவதும். இந்த கேம்ப் ரிலேட்டடா உங்களுக்கு உங்கள் வீடுகளிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்து தெரியப்படுத்துவாங்க. இதற்கான தன்னார்வ தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் கிட்ட வந்து இதுல வந்து ஒர்க் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 லட்சம் பேருமே வந்து உங்களுக்கு முகாம் நடக்குது அருகாமையில் அப்படின்னா அவங்க உங்களுடைய வீடுகளில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு நோட்டீஸ் ஆகவும் அல்லது டெம்ப்ளேட் ஆகவும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா உங்க பகுதியில் எங்க இந்த ஒரு முகாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வீட்டுகளிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்த போறாங்க. இது நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அதாவது நீங்க அர்பன் அல்லது ரூரல், அதாவது நகரப்புறம் அல்லது நீங்க வந்து கிராமப்புறத்தில் இருந்தாலுமே உங்களுக்கான இந்த முகாம் கண்டிப்பா வந்து நடக்கும். தமிழகத்தில் மொத்தமா 10,000 முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கூடுதலா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம்ப் மூலியமா தான், அதாவது இந்த முகாம் மூலியமா தான் உங்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை வந்து கொடுக்க போறாங்க. அங்கேயே எப்படி அப்ளை பண்றதுங்கிறத டீட்டெயில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த முகாமானது 15/7/2025 இருந்து தொடங்கி இந்த கேம்ப் வந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நாம ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தோம், நீங்க நகரப்புறத்தில் இருந்தீங்கன்னா 3768 முகாம்கள் நடக்கப்படும். அதே போல நீங்க ஊரக பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6232 முகாம்கள் நடைபெறும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முகாம்ல உங்களுக்கு வந்து அரசு துறையிலிருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து குறைகள் இருந்தா அதான் நீங்க பெட்டிஷனா வந்து கொடுத்தீங்கன்னா 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்கள் வீடுகளிலே பாத்தீங்கன்னா என்னென்ன அரசு துறைகள் வருது, என்னென்ன உங்களுக்கான பயன் பெறக்கூடிய தகவல் எல்லாமே இந்த ஒரு நோட்டீஸ்ல இருக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணனும்னா 15ஆம் தேதி தயாரா இருந்துக்கோங்க. உங்களுக்கான அடையாள அட்டைகளை கரெக்டா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பா உங்களுடைய ரேஷன் கார்டு கண்டிப்பா வந்து இருக்கணும். சோ ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணி புதுசா வாங்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 15ஆம் தேதி இந்த கேம்ப் மூலமா நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அப்ளை வந்து பண்ணலாம். கண்டிப்பா இந்த முகாமுக்கு நீங்க நேர்ல போயிட்டு இந்த படிவத்தை நீங்க ஃபில் பண்ணி அதற்கான டீட்டெயிலை வந்து டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில மாதம் 1000 ரூபாய் என்ற விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேம்ப்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, வேற எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மட்டுமே வழங்கப்படும் இந்த ஒரு விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். வேற எங்கேயுமே இப்போ ரேஷன் கடையிலையோ அல்லது உங்க வீடுகளுக்கோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த கேம்ப் மட்டுமே உங்களுக்கான உதவி செய்யும். இது வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை கிடைக்குமா இல்லையாங்கிற டீட்டெயில் கிடைச்சிரும். இந்த உரிமை தொகையில அதற்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, யார் எல்லாம் தகுதியா இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால அனைவருக்குமே இந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லவே கிடையாது. அப்படி நீங்க தகுதியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்களுமே தாராளமா வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணினா உங்களுக்கான விடை 45 நாட்களுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல உங்களால வந்து பார்த்துக்க முடியும். அதனால எல்லாருமே 15ஆம் தேதி உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய முகாம்ல உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நீங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து அப்ளை வந்து பண்ணலாம்.